அப்படி எங்கடா கிளம்புறீங்கன்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஈஸியாக தான் போகிறோம். ஈஸியாக ரவுண்ட்ஸு. எல்லாத்துக்கும் காரணம் ஒரு தற்குறியால் தான் லேட்டு. தற்குறி அந்த பிரகஸ்பதி யாருங்கிறது கூட சீக்கிரம் காட்டுறேன். என்னாச்சு? ஐயோ இந்த ஏதோ அந்த ஆயில் இருக்குது ரோட்டில் ஃபுல்லாக. சரி, பிரேக் அடித்தா வண்டி ஸ்கிட் ஆகிடுச்சு. கண்ணாடியே காணாமல் போயிட்டுக்குதாடா டேய். கூலண்டெல்லாம் வந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் செம்மையாக அவனை கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு த ராக்கீஸ் ரைட். ரொம்ப லேட் ஆகிடுச்சுடா. 5 மணிக்கு விளையாட போட்டோம். மணி பார்த்தீங்கன்னா 6 ஆக போகுது. பயதா அப்படி எங்கடா கிளம்புறீங்கன்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஈஸியாக தான் போகிறோம். ஈஸியாக ரவுண்ட்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு ரைடு எங்கே, அடுத்த ரைடு எங்கே பண்ண போகிறோம், எவ்வளோ பெரிய ரைடு எல்லாம் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம கூட பார்த்தீங்கன்னா 2 டாமினார், ஒரு BS4 ஒரு BS6 டாமினார் வருது. ஸோ எல்லாம் சும்மா ஈஸியாக போய்ட்டு கொஞ்சம் ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுருக்கேன்ற பாருங்க. வேல்ஸ் யூனிவர்சிட்டி கிட்ட போய்ட்டு ஒரு மீட்டப், அங்கேருந்து அப்படி ஒன்றா போகிற மாதிரி. நல்ல வண்டியை கழுவுல. நைட்டு முக்கிய கழுவி இருந்தோன்னு வச்சுக்கோ, காலைல நம்ம முக்கியம் வந்துருப்போம் உட்காந்து. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து 7 ஆயிடுச்சு. 6:46. எல்லாத்துக்கும் காரணம் ஒரு தற்குறியால் தான் லேட்டு. தற்குறி அந்த பிரகஸ்பதி யாருங்கிறது கூட சீக்கிரம் காட்டுறேன். தனியாக முடிச்சவனுங்க லேட் பண்ணி தொலைச்சிட்டாங்க. செம்ம லேட் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு RS 200, ஒரு RX 100, அப்புறம் 3 டாமினாரு. எத்தனை தண்டாகிறேன் ஆஃப் ஆகிடும், ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிடும். டேய் தோ இந்த தற்கொலை நல்லா பார்த்துக்கோ, இந்த மூஞ்ச பார்த்துக்கோ. இவருக்கு இதான் வேலை. இந்த லூஸ் தான் லேட்டு கேட்கும். கேமரால ஏற்றிட்டவா எங்கேருந்துடா வரானுங்க? அப்படின்றான். என்ன கதை தெரியலையே. தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். எல்போர்டு என்னாச்சு? ஐயோ என்னாச்சுடா? இந்த ஏதோ அந்த ஆயில் இருக்குது ரோட்டில் ஃபுல்லாக. சரி, பிரேக் அடித்தா வண்டி ஸ்கிட் ஆகிடுச்சு. ஏய் அடிபட்டுச்சா என்ன? அடியில் எதுவும் படல. ஏய் கை காட்டு, வாங்கிட்டுக்கிறானே. ரொம்ப வேகமாக இருந்தீங்களாடா? அந்த பையனுக்கு பயம் இல்லை. சரிதாம்மா, அவருக்கு இப்போ ஃபோட்டோலாம் எடுத்துனுக்கிறாரு. டேய் ஒரு ஆளே கிடைக்கலையா? கண்ணாடியே காணாமல் போயிட்டு இருக்குதாடா டேய். பாரு ஹெல்மெட் வாங்கிட்டு இருக்குதாடா. எவ்வளோ தூரம் வரேன் நான். கண்ணாடியே காணாமல் போயிட்டு இருக்குது. டேய் அவன் அனுப்பாதீங்கடா. டேய் அவன் தான்டா பெரிய வேலை பார்த்து விட்டான் அன்னைக்கு. ஏய் இதோ பாருடா, கூலண்டெல்லாம் வந்துச்சு.
இவரும் ஆனில் இருக்குதோ நல்லா ராஜ்கிரண் மாதிரி உட்காந்துக்கிறான் பாரு. ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. மற்ற என்னவோ நேரமே சரியில்லை. நம்ம டீமில் ஒரு பர்சன் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. லைக் வந்து அங்கே ரோட்டில் என்ன கருமத்தையே கொட்டி வச்சுக்கிறாங்க நட் ரோட்டில். ஒரு பக்கமாக வண்டி இழுத்துன்னு போயிடுச்சு. அதில் ஏற்றுனவொன்னே அவன் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். பட் அது மிஸ் ஆகி ஸ்லிப் ஆகி வலிக்கின்னு போய்ட்டு வந்துட்டார். பாவம் வண்டியில் சம்மாட்டி, அவருக்கும் சம்மாட்டி. சரி இதுக்கப்புறம் எங்கேருந்து ஈஸியாக போகிறதுன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு ரிட்டன் போயிட்டுருக்கோம். ஸோ ஒரு வீட்டை ட்ராப் பண்ணிட்டு என்ன எதுன்னு தெரியும் ஆனால் சொல்கிறேன். என்ன பண்ணுறதுனே தெரில. போங்க நல்லா கண்ட்ரோலாக கரெக்டாக தான் ஓட்டுவார். இந்த ரோட்டில் என்ன கருமத்தையே கொட்டி போட்டுச்சுறாங்க. ஹைவே மாதிரி ஆகுது. இதனால ஒன்று கிடக்குது கீழே. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் ஆச்சு நான் சொன்ன மாதிரி. ஸோ அந்த பையனை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு ஸோ கண்டிப்பாக ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஸோ போகலாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொண்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு, அவனுக்கு வேறு எங்கேயாவது அடிபட்டுருக்கு தெரில. வெளியே லைட்டாக தான் அடிபட்டுருக்கு. உள்காயம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறமா செக் பண்ணோம் அவனுக்கு வேறு என்னாச்சு என்ன எல்லாம் ஓகேவான்ட்டு. ரோடு தாங்க இங்கே ரோடு எவ்வளோ க்ளீனாக இருக்குது. நான் அந்த இடம் காட்டுறேன். ரொம்ப ஒரு மாதிரி குப்பைலாம் போட்டு ஒரு மாதிரி பண்ணி வச்சுக்கிறாங்க ரோட்டு. சரி இங்கெல்லாம் உங்களுக்கு போர் வச்சிரும். கொஞ்சம் ஹைவே ஈஸியாக சைட் போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சோழிங்கநல்லூர் சிக்னல் தாண்டணும். இப்போ தான் எனக்கு வேறு இன்னும் மண்டையில் ஓடிட்டே இருக்குது அவன் என்ன பண்ணுறான் போனானா இல்லையான்ட்டு. ஸோ லொக்கேஷன் சீக்கிரமாக ரீச் பண்ணிட்டு அவனுக்கு கால் பண்ணி என்ன எதுன்னு கேட்கணும். ஃபோட்டோ எடுப்போமா போயிட்டு இங்கே வேணாம்ல? எடுக்கலாம், நல்லா தான் இருக்கு. அங்கே ஃபோட்டோ எடுத்த ஞாபகதா? ஃபோட்டோ எடுப்போமா அங்கே போயிட்டு? எடுக்கலாம். லெஃப்ட் சைடில் ஷெட்டர் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, சூப்பராக இருக்கும். ஷூ ஒன்று வாங்கடா சுஜித்து. இவன் காசு தருவான். நானா? நீ தான் தப்பு இல்லை. கேமரா ஆன்ல ஆகுது. It was at this moment that he knew he fucked up. ஆன்ல தான் ஆகுது. லைட் எரியுதா? ரெட் லைட் எரியுதா? சாரி மக்களே. பாருங்க வீரத்தழும்பு. ஃபர்ஸ்ட் கேட்டுச்சானே தெரியல. நீயே ரிஜிஸ்டர் பண்ணிக்கிற மறுபடியும் கெட்ட வார்த்தை போட்டேன்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே நின்று ஃபோட்டோ எடுத்தோம். இந்த சோழிங்கநல்லூர் சிக்னல் தாண்டிங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து நிறைய ஷெட்ரு போட்டு நல்லாயிருக்கும். பட் காலையே வரணும். ஒரு 8 மணிக்குள்ளே வந்துட்டிங்கன்னா ஏட்டு போட்டுக்கிறாங்க. ஒரு 8 மணிக்குள்ளே வந்தீங்கன்னா இங்கே ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் வந்து சூப்பராக இருக்கும். வாட்ச்மேன் வந்து மாற்றி இருப்பாங்க. ஒரு சில வாட்ச்மேன் விடுவாங்க, ஒரு சில பேர் விட மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு 50 ரூபா குத்திங்கன்னா விட்ருவாங்க. டீ கடை பார்த்து நிறுத்தி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் நல்லா சுற்றிட்டு அதுதான் கிளம்பிடுவோம். ஸோ அடுத்த ரைடு வந்து ஒரு பெரிய ரைட் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். பட்ஜெட் வைஸ் வந்து சேர மாட்டேங்குது. கொஞ்சம் டைட்டாக போயிட்டுருக்கு. பத்தாவதுக்கு வேலையாக வேறு விட்டேன். என்ன இருக்கும் RX 100 மட்டும் காணவில்லை. முதல்ல நம்ம டீமில் மொத்தம் யார் யார் இன்றைக்கி இந்த சம்பவம் அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 டாமினார் 400, ஒரு R15, ஒரு RS, ஒரு RX 100 சாப்பிட்டு ஜாலியாக இருக்க போகிறோம். ஐ ஜாலியாக சாப்பிட போகிறோம். பட்ஜெட் கரெக்டாக இருக்கும். சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலி பீச்சில் இறக்கலாங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அது எப்படி போகுது தெரில. ஜஸ்ட் இப்போ தான் யோசித்தோம். சரி வந்துட்டோம், அப்படியே பீச்சில் இறக்கிடலாம். வண்டியை இறக்கி கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு வரலாம்னு யோசிச்சிட்டோம். பார்ப்போம். A few moments later. ஸோ பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் செம்மையாக அவனை கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நாங்கள் தண்ணியில் இறங்கி கொஞ்சம் ஆட்டம் போடலான்னு முடிவு பண்ணிட்டோம். பட் இந்த தெருவில் வண்டியை விட்டு போகிறதுக்கு பதிலாக டேரெக்டாக பக்கத்து தெருவுக்கு போயிடலாம். ஏன்னா பக்கத்து தெருவில் இருக்கிற இடம் தான் சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ அங்கே போகிறோம். இப்போ பக்கத்து தெரு போகிறது தான் டாஸ்க். அதோ ஒரு பாதை போகுது பாடுறா. அதோ போதுடா அந்த அதே தான்டா. அங்கே அங்கே ஒத்தடி பாதை மாதிரி ஒன்று போகுது பேர்.
ஏன் அப்படி போனவா? ஆ அதான் அவன் போகிறான் பாரு. ஐயோ அந்த மாடு ஒரு சைடில் அள்ளு விட்டுருச்சு. I don't want peace. I want problems always. ஐயோ வண்டி கண்ணா பின்னான்னு போகுது. அந்த மாடு முட்டுற மாதிரி பண்ணுதுப்பா. அதுவே அள்ளு கிளம்புது. தான் இவங்களுக்குலாம் உனக்கு எவ்வளோ கொழுப்பு வந்தால் முட்டை வருவே நீ. இந்த இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் பார்த்துக்கிறேன். வண்டி சவுண்டு கேட்டால் மாடு முட்டை போகிறது. இன்றைக்கி லைவ் ஹேப்பன்ட். இந்த தெருவு வர்றதுக்கு அதாவது ஒரு என்ஜாய்மெண்ட்டு ஒரு ஜாலி இருக்குன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அதை அச்சீவ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போலாம் ஒரு செகண்ட்ல அவனை முட்டி இருக்கோண்டாடே. அவன் இறங்கி இப்படி ஓப்படுறான். அது பயப்படவே மாட்டேங்கிறாது. இரு ப்ரோ கல் எதுனா வைக்கணும் ப்ரோ. இடையே வருஷம் நல்ல விட்டுருச்சு ப்ரோ. அது இந்தா ப்ரோ அது எடு வண்டி நிறுத்து. அதுதான் பயங்கரமா சுடும் பேரு. அதுல வெய் போதுடா ரொம்ப. சீட் ப்ரோ சீட்ல வச்சு பக்கத்துல இருக்கணும். இங்க ஒரு வாட்டி இங்க ஒரு வாட்டி இங்க ஒரு வாட்டி சரியாயிடும் பேரு. சூடுல அப்படியே பட்டு பட்டு கோலாறு கம்னாட்டி ஞாபகம் வச்சுக்க மாட்டேன். மறந்துட்டேன் நான் குளிக்கிறது 500 ரூபாவா. அந்த மாடு பண்ணாலும் அப்புறம் வீடியோல ரெக்கார்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆன்ல தான் இருக்குது கேமரா. ரைட் அலற சாண்டிச்சு. ஐயோ டேய் என்னடா இப்படி போயிட்டு இருக்குது. காலைல ஆக்சிடென்ட் மாடு முட்டி இருந்துச்சு வச்சுக்கோ. கத்திர ஓடிச்சு. நான் வரேன் முறுக்கின்னு வரேன். ரெண்டு போடலாமோல ரெக்கையில. ஏன்டா ரெக்கைது போடுறா இக்கட்டாங்க. பக்கத்துல செம பாட்டி போயிட்டு இருக்கு. ஆமாம் கத்தினுக்கிறாங்க ஜாலியா. போட்டு எங்கடா அங்க ரெசார்ட்ல பக்கத்துல இங்க பக்கத்துல செம்ம ஜாலியா இருக்கிறானுங்க. எல்லாம் கத்தி கேரி போட்டுக்கலாமா சொல்லி அங்க ரொம்ப மாத்தி மாத்தி கசக்கி வைக்காதானே. சரி வாங்க போவோம். என்னடா லைட் எங்கனே இது ரெக்கார்ட் ஆகினுக்குது. ஏய் என் ஃபோன் இருக்குல்ல பேக் எடுத்து பின்னாடி வச்சிரு. கட் பண்ணாமல் போடுவேன். ஜூம் பண்ணி போடுவேன்.